ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபேஷ் என்டர்டெயின்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கேனாக்கா, மறுபடியும் இந்த மெஜஸ்டிக் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேனாக்கா, இங்கே லாஸ்ட் டைம் ஒரு ரெட் லைட்டு, மெஜஸ்டிக் ரெட் லைட் இது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னாச்சுனாக்கா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வீடியோ மறுபடியும் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு இங்கே வந்து மறுபடியும் போடணும்னு தோணலை, ஏன்னா தப்பாக காட்டுறமோன்னு ஒரு யோசனை. ஆனாலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு மறுபடியும் போடுங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறதுனால மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல நான் காட்டணும்னு சொல்லிட்டு, நான் லாஸ்ட் டைம் அந்த அண்டர் பாஸில் போய் காட்டல, இப்போ போய் எடுக்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் என்னன்னாக இந்த ரீசன் இங்கே வந்துருந்தாங்க. இப்போது லாஸ்ட் டைம் வந்தப்போ நிறைய அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருந்தாங்க. இந்த வாட்டி கம்மியாக இருக்கிறாங்களா இல்லையா சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, அவங்க வந்துட்டு ஆளுங்க கம்மியாக இருந்தாக்கா இல்லை ஆள் இல்லாமல் இருந்தாக்கா அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். அது இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இல்லாமல் இருந்தாக்கா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் நம்மளுக்கு. இல்லை மறுபடியும் அவங்க அங்கேயே இருக்கிறாங்க, அங்கேயே அதே ஆக்டிவிட்டியில் இருக்காங்கன்னு சொன்னாக்கா அது வந்துட்டு இன்னும் எதுவும் மாறல. அந்த ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடந்துட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த வீடியோ அங்கே போய் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறப்ப, ஆனாக்கா இது வந்துட்டு ஏதோ ஒரு திரும்ப மறுபடியும் எந்த ஒரு கெட்ட எண்ணத்துக்காக இல்லை, உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கேட்டிங்கன்னா மறுபடியும் காட்டுங்க சொல்லிட்டு, அதனால் இங்கே வந்திருக்கேன். ஆனாலும் நான் மறுபடியும் அந்த வீடியோ எடுக்கணுன்னாக்கா அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுக்கணும். தெரிஞ்சு எடுத்தால் என்னால் வீடியோ எடுக்க முடியாது, விட மாட்டாங்க. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கேமரா அப்படிங்குவாங்க, இல்லை அடிச்சு அனுப்புவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக அந்த வீடியோ எடுக்கிறேன், போயிட்டு பார்க்குறேன் அந்த அண்டர் பாஸில் இருக்காங்களான்னு பார்க்கலாம், இல்லை வேறு எங்கே இருக்கணும் ட்ரை பண்ணி கவர் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, லேக்ஸில் பார்க்குறீங்கன்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுதில்ல, ரொம்ப கம்மியாக சப்ஸ்கிரைபர்ஸு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்டபடி உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன், பாருங்கள். இது எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லை, ஜஸ்ட் ஒரு உங்களோட விஷக்காக, உங்கள் விஷ் நீங்கள் ஆசைப்பட்டீங்காக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஸ்கை வாக் மேலே வந்திருக்கேன். இது எந்த ஸ்கை வாக்னாக்கா, லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தீங்களா ரெட் லைட், இது அதே சேம் ஸ்கை வாக் தான். இது இங்கே வந்திருக்கேன், பார்க்கலாம் இங்கே யாருன்னா இருக்காங்களா பார்க்கலாம். நான் அண்டர் பாஸில் பிடிக்கலான்னு போயிட்டுருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்கை வாக் மேலேயே நான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்காங்க. அந்த ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அவங்க தான் நான் அங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸு பாருங்கள், இங்கே 2 பேர் இருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு நான் இவங்கள தான் பார்த்துருந்தேன். இன்னும் முன்னாடி போனால் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள், இவங்களும் சேம் அதே மொத்தம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க பார்க்கறதுக்கு. நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இவங்கள பாருங்கள், இப்போது வேறு ஒரு காஸ்டியூம் போட்டுன்னு வந்திருக்காங்க. நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பாருங்கள், இங்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்போது ஒரு கஸ்டமர் பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அவர்கிட்ட பேசின்னு இருக்காங்க. பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவங்களை இட்டுன்னு போக ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கலாம் இப்போ எப்படி இவங்க கன்வின்ஸ் பண்ணி இட்டுன்னு போகிறாங்களா இல்லை அவர் போயிடுவாரான்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அது ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் சொல்லிட்டு. இந்த வாட்டி உங்களோட ரிக்வெஸ்ட் பிரகாரம் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். மறுபடியும் காட்டணும்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி நைட்டு ஒரு 11 மணி அப்படி நீங்கள் வீடியோ பண்ணுங்க சொல்லிட்டு. இப்போது 10:30 ஆகிருக்கு ஈவினிங்கு. இந்த டைமுக்கு நான் உங்களுக்காக வந்து ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன்.
பாருங்கள், இவங்க பாருங்கள் நின்றுட்டு ஃபோன் ஏதோ ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க. இவங்க ஒரு கஸ்டமர் பிடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இவங்க வந்துட்டு எப்படி இந்த கஸ்டமர் கன்வின்ஸ் பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு என்ன நடக்குது எப்படி நடக்குது பார்க்கறதுக்கு மட்டும் தான், அவேர்னஸ்க்காகலாம் எடுக்கல. இது ஜஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், இது பேசியிருக்காங்க. இது பேசி ஓகேஷ் போல் தெரியுது. போகிறாங்க பாருங்கள். அப்படிக்காக பேக் சைடில் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவாங்க. இப்போது இவங்கள நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, ரிலேட்டட் அதே வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். பாருங்கள், அந்த முடியை வந்துட்டு என்ன பண்ணிட்டு தள்ளிகிட்டே இருக்குவாங்க. பாருங்கள், அதே டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி தெரியுது. இப்போ ஒரு சவுண்ட் கேட்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன சவுண்ட்னா விசில் அடிக்கிற சவுண்டு. விசில் அடிச்சு கூப்பிடுவாங்க, கேட்டுக்கொண்டு நினைக்கிறேன். இப்போ இவங்க பாருங்கள், இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, தொட்டு பேசுகிறாங்க, ஏதோ காமிக்கிறாங்க, இது ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க, ஏதோ ஆக்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. என்னன்னு தெரியல, ஏதோ ஆக்ஷனில் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு தலைவர் வந்திருக்காரு, பார்க்கலாம். என்னதான் நம்ம அவேர்னஸ் வீடியோ எடுத்தாலும் ஜனங்க மாற போகிறதில்ல. இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களும் இந்த இடத்த விட்டு போகிறதில்ல மாதிரி தெரியுது. ஓகே, பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னா பார்க்கலாம். இங்கே பேசுகிறாங்க, போயிட்டாரு. இப்போது இவங்க பின்னாடி போகிறாங்க, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இது வேறு கஸ்டமரு. இங்கே 2 பேர் இருக்காங்க. நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ், வராங்க போகிறாங்க. நைட்டு 10:30 ஆச்சு. அப்போ கூட க்ரௌடு வந்துட்டு கம்மியாக வரல. ஏன்னாக்கா இங்கே வந்துட்டு வெளியே போகிறவங்களும் சரி, ஊர்லேருந்து வரவங்க போகிறவங்களும் சரி, இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து தான் போவாங்க. அதனால் க்ரௌடு கம்மியாக வரலைங்க. பாருங்கள், இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களது ஃபேஸ் மாஸ்க் கவர் பண்ணியிருக்கேன் பப்ளிக்கு. ஏன்னா பப்ளிக் வீடியோ நம்ம காமிச்சா ஒரு அவங்க வீட்டில் பார்த்தாலும் பசங்க பார்த்தா கொஞ்சம் மன கஷ்டம் ஆகும், இல்லை அவங்க வீட்டில் பேஜாராகும், அவங்களுக்கே தொந்தரவும். அதனால நான் வந்துட்டு வீடியோ காட்டல. இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் இருக்காங்களோ அவங்களும் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர் தான். சாரியில் இருக்காங்களே அவங்களும் டிரான்ஸ்ஜெண்டர் தான். இப்போ பாருங்கள், இப்போ என் பக்கத்துலேயே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், அவர்கிட்ட வந்திருக்காங்க பேசுறதுக்கு. பாருங்கள், இங்கே ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க தான் டிரான்ஸ்ஜெண்டர். அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அந்த கஸ்டமருக்கு ஃபேஸ் நான் மாஸ்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குரூப் இருக்குது, தெரியுதுங்களா? நம்ம போக அந்த போகிற வழியில் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் அங்கேருந்து மூவ் ஆகிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கேன். இங்கே பார்த்தா இங்கே ஒரு குரூப் இருக்குது பாருங்கள். இங்கே ரெட் சாரியில் சல்வார்லலாம் இருக்காங்க, எல்லோ சாரியில் இருக்குங்களே அவங்க எல்லோரும் அந்த குரூப் அது எல்லாமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிறைய பேர் என்ன நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து மூவ் ஆகிறேன், நடந்து போகிறேன். அதனால் போகிற வழியில் உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், எத்தனை பேர் கவர் பண்ணணும்னு கவர் பண்ணுறேன், காமிக்கிறேன். பாருங்கள், எங்கெங்கே நின்றுட்டுருக்கேன் அவங்களெல்லாம் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன், ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போது இந்த ரைட் சைடில் ரெட் கலர் நின்று அவங்களும் டிரான்ஸ்ஜெண்டர் தான். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே மாறுறது இல்லாமல் தெரியுதுங்க. பப்ளிக்கு எதுவும் மாற போகிறதில்ல. அதனால் சும்மா வெறும் காட்டுறதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்கள் கேட்டிருந்தாலும் ஒரு வீடியோ அது. இந்த லெஃப்ட் சைடில் சல்வார் போட்டு அவங்களும் டிரான்ஸ்ஜெண்டர் தான். இங்கே பாருங்கள், இங்கே இருக்காங்க. நான் எங்கெங்கே ரவுண்ட் பண்ணிக்கிறேன் அவங்களாம் டிரான்ஸ்ஜெண்டர் தான். அப்படியே பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அப்படியே முன்னாடி போகலாம், போய் பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்காங்களான்னு சொல்லிட்டு. நான் இந்த ஸ்கை வாக் மேலே எதுக்கு வந்தேன்னா அந்த அண்டர் பாஸ் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ போகிற வழியில் இங்கே இருக்கிறாங்களான்னு பார்க்கலான்னு வந்தால் பார்த்தா இங்கே இருக்கிறாங்க. பாருங்கள், இங்கேயும் இருக்காங்க. பார்க்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே சாரியில் இருக்காங்க. நல்ல ஒரு ஹோம்லி கேர்ள் மாதிரி இருக்காங்க பாருங்கள்.
நல்ல சாரியில் பார்த்தா நீங்கள் ஏமாந்துருவீங்க. அதனால் இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்காங்க. இந்த மாதிரி வந்தாக்கா இந்த இடத்துல ஏமாறாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏமாறாதீங்க. பாருங்கள், இங்கே நார்த் இந்தியன் மாதிரி இருக்காங்க பாருங்கள். இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் தான், நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்காங்க. பாருங்கள், இங்கே ஒரு குரூப் இருக்குது. எல்லாம் நல்லா மாடல்ஸ் மாதிரி தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. நல்லா ஸ்லிம்மாகவும் அழகாகவும் இருக்காங்க. ஆனாக்கா எல்லோரும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான். அவங்கள பார்த்து ஆசைப்பட்டு ஜனங்க ஏமாறுறாங்க. ஏமாந்து போய் அவங்கள்ட்ட மாட்டிக்கின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயோ ஒரு ஸ்கேம் தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் கீழே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே வந்துட்டு 100% தான் பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் பார்க்கலாம். இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். போயிட்டு பாருங்கள், இங்கே வந்துட்டு நிறைய துணி கடை எல்லாமே இருக்குது கீழே. இந்த சைடில் தான் இருக்குவாங்க. பார்க்கலாம், பாருங்கள், காலியாக இருக்குது. யாருமே தெரியல எனக்கு. ஒரு பப்ளிக் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே தான் சைடில் 2 பக்கம் நிற்குவாங்க. இல்லைன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமும் இந்த அண்டர் பாஸில் தான் வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். லாஸ்ட் டைமும் இருந்தில்லை. இப்போ பார்த்தா இப்போவும் இல்லை. என்னன்னு தெரியல, அவங்க ஒரு டைமிங்ஸாக என்னன்னு தெரில இங்கே வர்றதுக்கு. இப்போ இங்கே யாரும் இல்லை. சரி, மேலே போய் பார்க்கலாம். மேலே போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே போலீஸ் ரவுண்டிங்கில் இருக்கிறாங்க. இங்கே போலீஸ் இருக்கிறதுனால தான் இந்த பக்கம் வரலாமா தெரியுது. பாருங்கள், போலீஸ் இருக்கும்போது இவங்க இங்கே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இதில் போய் பார்க்கலாம். இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு வாட்டி மேலே போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே யாரோ பையனை ஏதோ பிடிக்கிறாங்க. அந்த பையனை ஏதோ புஷிங் பண்ண மாதிரி என்ன பண்ணான்னு தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கீழே எதை பார்க்க முடியல. மறுபடியும் நான் மேலே ஸ்கை வாக் மேலே வரேன். இது நான் கிளம்ப போகிறேன் வீட்டிலேருந்து. அதனால ரிட்டன் ஒரு வாட்டி இந்த பக்கம் ஒரு வீடியோ பிடிச்சிட்டு போயிட்டு நான் அங்கேருந்து கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கேயோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு குரூப்பே பிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நான் மறுபடியும் லெஃப்டில் போகிறேன். பார்க்கலாம். இங்கே யாரும் தெரியல. பாருங்கள், இங்கே ஒரு குரூப்பே இருக்குது. இங்கே அந்த குரூப் மறுபடியும் இங்கே தான் நின்றுட்டுருக்கு. பாருங்கள், குரூப்பாக பேசுகிறாங்க. வர கஸ்டமருங்களை விசில் கூப்பிடுவாங்க, வாயிலையும் கூப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் கஸ்டமர் பிடிச்சாங்க. இங்கே வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் சல்வாரில் இருக்காங்க பாருங்கள். அவங்க ஒரு கஸ்டமர்கிட்ட போகிறாங்க. பாருங்கள், அந்த கஸ்டமர்கிட்ட யாரும் நின்றுருந்தாங்க, அவங்கள்ட்ட பேச போகிறாங்க. இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க. பாருங்கள், இங்கேயோ ஒரு கஸ்டமர் பிடிச்சிருக்காங்க. இங்கேயோ பேசிகிட்ருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த ஸ்கை வாக் நீங்கள் நின்னா கூட உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதனால நிற்காதீங்க. இங்கே நிற்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. இங்கே பாருங்கள், இங்கே இவங்களும் டிரான்ஸ்ஜெண்டர் தான், நார்த் இந்தியன் மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு. பாருங்கள், இவங்களும் டிரான்ஸ்ஜெண்டர். இங்கே 2 பேர் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிளம்பி ஸ்கை வாக் இறங்கி கீழே வந்துட்டேன். இது தான் அந்த ஸ்கை வாக்கு. பாருங்கள், அங்கே தான் மேலே வீடியோ எடுத்தேன் நான். அப்போ அந்த ஸ்கை வாக்லேருந்து இறங்கி கீழே வருவாங்க இப்படி ரோட் சைடு. பாருங்கள், இது தான் அந்த ரோடு. இப்போ இந்த ரோட் சைடில் இந்த மாதிரி ஆட்டோங்க நிறைய நின்றுட்டுருக்கும். இந்த ஆட்டோங்களில் தான் இந்த கஸ்டமரை அவங்க வீட்டுக்குன்னு அவங்க இடத்துக்கு எடுத்துன்னு போவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நின்றுட்டுருக்காங்க. இவங்களும் ஒரு கஸ்டமருக்கு இதை வெயிட் பண்ணிக்கிறாங்க போல தெரியுது. வந்தாக்கா அப்படியே ஆட்டோவில் எடுத்துன்னு போயிடுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஆட்டோஸ் நிறைய இருக்கீங்க பாருங்கள். இங்கே இதுக்காகவே இந்த ஆட்டோ நின்றுட்டுருக்கீங்க. இது டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு கூப்பிடுவாங்க சொல்லிட்டு பாருங்கள். இங்கேயும் ஆட்டோ இருக்குது. எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க, கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸில் போய்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்திருக்கோம் உங்களுக்காக. நீங்கள் கேட்டதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால இன்னொரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய போட போகிறேன், அதையும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Take care. Bye bye.